ஒரு அனுகூலம், மனுஷியாளுடைய அனுகூலம் நம்மளுக்கு தேவை, மனித பலம் இந்த எல்லாம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறது. அம்பாளை ஆராதிக்க வேண்டியதான ஒரு சமயம் இது. சரண்ணவராத்திர மகாபுண்ணிய காலம் அப்படின்னு பேர். நவராத்திரி அப்படிங்கிறது நவராத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது 9 நாட்களினுடைய கூட்டம். நவானாம் ராத்திரீணாம் சமாஹாரா நவராத்திரம் அப்படின்னு சம்ஸ்கிருத சொல். அதை நம்ம நவராத்திரின்னு ரொம்ப விசேஷமாக கொண்டாடின்னு இருக்கோம். இந்த நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு வசந்த ருதுவில் வரக்கூடிய ஒரு நவராத்திரி இருக்குது. ஷியாமலா நவராத்திரி இருக்குது, வாராகி நவராத்திரின்னு இருக்குது. அதே மாதிரி சரத்ருதுவில் சரத்காலத்தில் வரக்கூடிய நவராத்திரிக்கு, சரத்ருதுவில் வரக்கூடிய நவராத்திரிக்கு சரண்ணவராத்திரி, தேவி நவராத்திரி, சாரதா நவராத்திரி அப்படிங்கலாம் விசேஷமாக ஒரு நாமதேயம் பெயர். ஜகத்து முழுக்க இதை கொண்டாடுறது. தசரா அப்படின்னு தசரா அப்படின்னு உத்தரப்பிரதேசங்கள்லாம் விசேஷமாக கொண்டாடுறா. அம்பாளை ஆராதனம் பண்ணணும். அம்பாளை ஆராதனம் பண்ணினா நம்மளுக்கு சுலபமாக எல்லாம் சித்திச்சிடும். ஏன்னா நமக்கு அப்பா கிட்ட நடக்காத காரியங்கள்லாம் கூட அம்மா கிட்ட நடக்கும் இல்லையா? இந்த மாதிரி அம்பாளை ஆராதனம் பண்ணணும். குபுத்ரோ ஜாயேத குவச்சிதபி குமாதா நபவதி அப்படிங்கிறான் பகவத்பாதால் சொல்கிறார். தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரத்தில், ஹே தாயே, இந்த உலகத்தில் கெட்ட புள்ள இருப்பான், ஆனால் கெட்ட தாய் அப்படிங்கிறவள் கிடையவே கிடையாது. நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் நீ கிருபையோட கருணையோடு என்னை மன்னிச்சுரு, ஏற்றுக்கோ அப்படின்னு பகவத்பாதால் பிரார்த்தனை பண்ணுறார்.